திருவண்ணாமலையில் நாளை மாலை கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுவதை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் மலர்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். விவரங்கள் என்ன? பஞ்சபூத ஸ்தலங்களின் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி தொடர்ந்து காலை மாலை இரு வேளைகளும் பஞ்சமூர்த்திகள் வீதி விழா நடைபெற்று வருகிறது. இந்த தீப திருவிழாவின் முக்கிய விழாவான திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளை அதிகாலை 4 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபமும் அன்று மாலை 6 மணி அளவில் மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீப திருவிழாவை காணுவதற்காக தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் வழிபடுவதாக மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படும் நிலையில ஐஜி அஸ்ராகாட் தலைமையில 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் திருவண்ணாமலை மாநகராட்சி திருக்கோவில் உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரம் வளாகம் மற்றும் உள் வளாகம் வெளி வளாகம் என அனைத்து இடங்களிலும் குறிப்பாக கிரிவலப்பாதை மாட வீதி மற்றும் மக்கள் அதிக கூடுகின்ற இடங்களில் போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மாநகரத்தையே காவல்துறை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளை கோலாகலமாக கொண்டாட உள்ள நிலையில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மன் சன்னதி, சிவன், நந்தி, சூலம் உள்ளிட்ட உருவங்களை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மன் கொடிமரம், கோவில் வளாகம், பலிபீடம், இந்த ராஜகோபுரம் மற்றும் 9 நவ கோபுரங்களுக்கு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்படி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் கோவில் நுழைவாயில், அம்மன் சன்னிதானம் மற்றும் அண்ணாமலையார் சன்னிதானம் உள்ளிட்ட இடங்களில் செவ்வாழை மரம், அலங்கார வளைவுகள், பூமாலைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நிறங்களை கொண்ட மலர்களை கொண்டு தோரணம் கட்டும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அதோடு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.